வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு தொழிலை பற்றி. தொழிலை பற்றி என்றால் என்ன அப்படி என்று கேட்டால், புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு சில அறிவுரைகள். நீங்கள் சுய தொழிலாக செய்வராக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்தில் முதலில் செய்ய வேண்டியது, ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, அதற்கு முதலில் உரிமையாளர், முதல் தளம் நீங்க தான் எல்லாமே, இல்லையா? அப்படி இறங்கும் போது ஒரு ஆள் லீவு என்றால் அந்த டீ தொழில் டீ மாஸ்டராக போடுவீர்கள். அப்போ அந்த டீயவும் பழகி இருக்கணும். புரோட்டா கடை ஒன்று நடத்துகிறீர்கள் என்றால் அந்த புரோட்டாவும் போட தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆக யாரை நம்பி நாம் இல்லை என்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு ஆள் இல்லை என்றால் அந்த இடத்திற்கு நீங்கள் இறங்கி, களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய திறன் உங்களிடம் இருக்க வேண்டும். கல்லால மட்டும்தான் நான் இருப்பேன், வேற எந்த வேலையும் தெரியாது, எனக்கு பைசா போட தெரியும், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி சொல்றது முட்டாள்தனம். முதல்ல எல்லாமே கற்றுக்கிடணும். தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்றதை விட கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. ஆள் இல்லாட்டாலும் நான் ஒத்தையிலேயே கடை திறந்து பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் உள்ளவங்க மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும் நான் சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்காக தெரிந்திருக்க வேண்டும். என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, லீவு கொடுக்கறதும் பிடிக்காது, லீவு எடுக்கிறதும் பிடிக்காது. என் வாழ்க்கையில் அப்படிதான் உதயமா வந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் நான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கையில முன்னேறக்கூடியதுக்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அதை மட்டும் தெரிந்திருக்க வேண்டும். முன்னுதாரணமாக, அதனால என்கிட்ட பைசா இருக்குது, அதாவது உதாரணத்துக்கு பழமொழி பழைய இதில் சொல்லுவாங்களா, ஓட்டில் சோத்தை அள்ளி போட்டா எத்தனை காக்கா பிறக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. களத்துல நாம இறங்கினா மட்டும்தான் அது உண்மையான வேலையா சிறக்கும். ஆகவே புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இறங்க வேண்டும். அதுதான் இன்றைய கருத்தாக தெரியப்படுகிறது. நன்றி, வணக்கம்.